தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர் வந்து இந்த மந்தைங்கிற ஏரியாவில், அந்தியூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 1 ஏக்கர் 60 சென்ட் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. ஏரியாலாம் நல்லா சிறப்பான ஏரியா, தண்ணி ஏரியா, குடியிருப்பு பகுதி. மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க. இப்போ மக்காச்சோளம் போட்டுக்கிறது பக்கத்து காடு. இப்போ நாம் பார்க்க வந்த காடு இந்த குறையாக கிடக்குது பாருங்க, இந்த காடு தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னாங்க 1 ஏக்கர் 60 சென்ட் மொத்த காடு. அதில் வந்து 1 ஏக்கரா ஒரு இனமாகவும் 60 சென்ட் ஒரு இனமாகவும் தனித்தனியாக இருக்குதுங்க. அட்ஜாயிண்ட் வராது, தனித்தனியாக இருக்குது. அதுக்கு தனித்தனியாக எல்லாம் தட வசதியில் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த 1 ஏக்கராவுக்கு குபேர மூல பகுதி இதுதாங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற காட்டுக்கு மேலே 5 அடி உயரமாக இருக்குதுங்க இந்த பூமி. அதே மாதிரி இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற காட்டுக்கு 2 அடி உயரத்தில் இருக்குதுங்க இந்த பூமி. நல்லா இருக்குது. இப்போ இதிலிருந்து அந்த மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள், அது வரைக்கும் இந்த மக்காச்சோள கடைசி அது வரைக்கும் அந்த கல்லுக்கட்டு பொலி இருக்குதுல்ல, அது வரைக்கும் ஒரே நேர் சச்சதரமாக வந்துடுதுங்க. இப்போ நம்ம வந்து குபேர மூலையில் இருக்கிறோம். இதுதான் குபேர மூலை. அந்த மண்ணு கொட்டிக்கிறது அந்த கடைசியாக அந்த மக்காச்சோள கடைசி வந்து வாயு மூலைங்க, நம்மளுக்கு இந்த அக்னி மூலைங்க ஒரே நேர். இப்போ இங்கேருந்து குபேர மூலையிலிருந்து இந்த வாயு மூலைக்கு ஒரே நேர் தான், எது கிராஸ் எல்லாம் இல்லை. இப்படி தான் காடு வந்து ஒரு தட்டமாட்டம் இருக்குது. தட்டமாட்டேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது. இருந்தாலும் வந்து காடு நல்லா இருக்குது. வெள்ளாமை வண்டில் விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. விவசாயம் பண்ணாத விட்டதுனால நீங்கள் மேட்டுக்காடுனோ இல்லை தண்ணி வசதி இல்லைன்னோ நினச்சிக்க வேண்டாங்க. இது என்னென்னா கிணறு சர்வீஸு கூட்டில் இருக்குது, 3 கூட்டுங்க. அது யாருமே பயன்படுத்திக்கிறதில்ல. எல்லாம் அண்ணன் தம்பி பங்கு, யாருமே வெள்ளாமை சரியாக பண்ணல. இப்போ சேல்ஸுக்கு வந்துருச்சு, எல்லாம் கரார் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பங்கு தனித்தனியாக பிரித்து இப்போ தனித்தனியாக சேல் பண்ணுறாங்க. இந்த 160 மட்டும் இல்லைங்க. இப்போ நான் பார்க்க வந்த 1 ஏக்கர் 60 சென்டில் 1 ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி மண் தளத்தில், தார் ரோட்லேருந்து ஒரு 100 அடிக்கு மட்டும் 16 அடி அகலம் கொண்ட மண் தளத்தில் வர வேண்டிய மாதிரி தட வசதி இருக்குது. அந்த 16 அடி மண் தளத்தில் வர வழி இருக்குதுங்களா 100 அடிக்கு, அந்த தார் ரோட்டு முகப்புலையே இன்னொரு 160 இருக்குது. அதுவும் சேல்ஸ் தான், இப்போதைக்கு இல்லை, அது சொல்கிறேங்க. இதை வாங்கிட்டு அதையும் காடை சேர்த்திக்கலாம். இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வாயுமூலை பாருங்க. நம்ம குபேர மூலையிலேருந்து பார்த்தோம், இப்போ வாயுமூலையிலேருந்து குபேர மூலைக்கு பார்க்குறோம். இப்போ வாயுமூலையிலேருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தான். போகிற வழியில் வந்து உங்களுக்கு கிணறு காட்டுறேன். கிணறு வந்துங்க இந்த காட்டினுடைய பார்டரில், பவுண்ட்ரியில், வரப்பில், பொலியில் அமைஞ்சிருக்குது. அதாவது அடுத்த பங்கில். இந்த காட்டுக்கு வடக்கு கையில், கீழ்கையில் தான் வந்து இந்த கிணறு வருது. வாஸ்துக்கு அருமையாக பேசும். அருமையான ஒரு பாருங்கள், உங்களுக்கு தண்ணி தெரியுது பாருங்கள் கிணத்துல. கிணறு நல்லா ஆழமான அந்த காலத்து கிணறுங்க. இல்லை கல்லுக்கட்டு பாம்பேர் செவரு எல்லாமே வந்து மரமோ. இது வந்து பராமரிப்பு, அதாவது விவசாயம் பண்ணலைங்க. எல்லாம் கொஞ்சம் ஆளுகளை வெளியில் வந்து வெளிநாடு போயிட்டாங்க, எல்லாம் வேலை வெட்டின்னு போயிட்டாங்க. இருக்கிறது வயசானதுக்கெல்லாம் 1 2 எல்லாம் வேலை செய்ய முடியல, பராமரிப்புக்கு ஆள் இல்லாததுனால வெறுங்காடை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது. இதுக்குண்டான சர்வீஸ் வந்து அந்த கம்பம் ஒரு லைன் மட்டும் வந்து பக்கத்து காட்டிலேருந்து ஒரு ஓரமாக வருது, அந்த வாயு மூல பகுதியில் மட்டும். இதுக்கு மேலே வந்து காட்டுக்குள்ளையில் எந்த லைனும் போகலை. காடு நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம ஜலமூலைக்கு போகிறோங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூல பகுதி இதுதாங்க. இந்த பைப் இருக்குது தான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூல பகுதி. நல்லா இருக்குது. காடு வந்து நல்லா ஒரு சதுர டைப்பில் வந்துடுதுங்க. இந்த 1 ஏக்கரா மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மண் வாயு மூலையில், இந்த அக்னி மூலையில் பார்த்திங்கல்ல அந்த கல்லுக்கட்டு, இப்படி தான் வந்து இந்த காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு வந்து இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த 16 அடி தடம். ஈசானி மூலையிலே தடம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிக்குது. அருமையான வாஸ்துப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 ஏக்கரா காட்டுக்கு மட்டும் இந்த தடம் வந்து தனி தடங்க. இப்போ நம்ம இன்னொரு 1 ஏக்கர் 60 சென்ட் அதுவும் சேல்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து இந்த காடுங்க. இந்த காடு
இது வந்து ரோடு முகப்புலேயே வந்துடுதுங்க. இது வந்து தார் ரோடு முகப்புலேருந்து மேலே இந்த இருக்கலாம் செடி முளைச்சிருக்குல்ல, அது இந்த வீடு இதெல்லாம் சேர்ந்தது தான் 1 ஏக்கர் 60 சென்ட். இது வந்து பின்னாடி கொடுக்குறது, இப்போ கொடுக்கல, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து தார் ரோடு முகப்புலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்குது பாருங்க. இதுதான் வந்து இந்த 1 ஏக்கர் 60 சென்ட்டுக்கு இந்த தார் ரோடு முகப்புலேருந்து ஆரம்பிச்சிக்குது. காட்டுக்கு வடக்கு திசையில் தார் ரோடு இப்படி அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த 1 ஏக்கர் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம்ல கதையாக, அந்த 1 ஏக்கராவுக்கு இந்த தடம் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கு நிற்கிறதுக்கு ஒரு 100 அடி தூரம் தாங்க. 100 அடி தூரத்துலேயே 1 ஏக்கர் நல்லா சச்சதரமாக வந்துடுதுங்களா. இப்போ இதுக்கு சேர்ந்த இன்னொரு 60 சென்ட் சொல்கிறோம்ல தனியாக ஒரு பெட்டுன்னு, அதுக்கு வந்து இந்த காட்டிலேருந்து அந்த 60 சென்ட்டுக்கு போகிறதுக்கு பைப் லைன் தண்ணி வசதி போகிறதுக்கு அந்த வரப்பு வழியாக போகிறதுக்கு அடி நில உரிமை உண்டு. அதுக்கு வந்து இப்போ இடையில வந்து வேறு ஒருத்தர் காடு வந்துடுது. அதனால் அந்த விளக்கத்தை கேட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த காட்டிலேருந்து அந்த 60 சென்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து நில அடி உரிமை நம்மளுக்கு பைப் லைன் போகிறதுக்கு இருக்குதுங்க. அதை வந்து உங்களுக்கு ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது அந்த 60 சென்ட்டுன்னு. அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போது இந்த 60 சென்ட் சொன்னாங்க இல்லைங்க, அது இந்த எருக்கலாம் செடி முளைச்சிருக்குது பாருங்க முழுசுமே. இதுதான் வந்து அந்த 60 சென்ட்டுங்க. இந்த தென்னை மரம் லைன் தெரியுது பார்த்திங்களா, இந்த தென்னை மரம்லாம் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இந்த சைடில் இருக்கிற தென்னை மரம் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இதுக்கு என்னென்னா, இந்த காட்டுக்கு வடக்கு திசையிலையும் தார் ரோடு, இந்த காட்டுக்கு கிழக்கு திசையிலையும் தார் ரோடு. இந்த 60 சென்ட்டுக்கு வந்து 2 பக்கம் தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த இடையில மட்டும் வந்து இந்த வீடு இருக்குதுல்ல, இந்த வீட்டு சேர்ந்து இந்த தென்னை மரம் இருக்குதுல்ல, இந்த தென்னை மரத்துக்கும் இந்த பொலிக்கும் இந்த வரப்புக்கும் நடுவால் ஒரு வயல் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும் வேறு ஒருத்தருது. இது மட்டும் இவங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அட்ஜாயிண்டே தான், இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து இடையில வந்து வேறு ஒருத்தர் வந்துடுது. ஆனால் அவங்க பங்காளியிலே தான், அவங்க அண்ணன் தம்பிகளே தான். ஆனால் பிரிக்கிறத அப்படி பிரிச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த 1 ஏக்கராவிலேருந்து அந்த 1 ஏக்கரை நான் பார்த்தது அதுதாங்க. அதிலிருந்து இந்த காட்டுக்கு வரத்துக்கு பைப் லைனு நிலத்தடியில் நம்மளுக்கு உரிமை உண்டு. இப்போ இந்த 1 ஏக்கரா இந்த 60 சென்ட்டுக்கு நான் நிற்கிறதா வேறு மூலை. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சச்சதரமாக வந்துடுதுங்க. என்னென்னா என்னென்னா சரிவு மட்டும் வந்து உங்களுக்கு மேற்கு சரிவாக அமைச்சிருக்குது. இப்போ நான் இந்த 60 சென்ட்டுக்கு உண்டான இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னாங்க, இப்போ அந்த 1 ஏக்கராலிருந்து இந்த 60 சென்ட்டு ஈசானி கையில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ எப்படின்னா வடகிழக்கு மூலையில் தான் அந்த 1 ஏக்கரானுடைய காட்டுக்கு வடகிழக்கு மூலையில் தான் இந்த 60 சென்ட் அமைஞ்சிருக்குது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த குபேர் மூலையிலிருந்து உங்களுக்கு இந்த 60 சென்ட்டுக்கு வாய் மூலை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த குபேர் மூலையிலேருந்து இந்த வாய் மூலைக்கு வந்துட்டோமா, இதுதான் வந்து வாய் மூலைக்கு நம்மளுக்கு இந்த தென்னை மரம் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தான். இப்போ இது தார் ரோடுங்களா, காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு. பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்புக்கு வந்து வாய் மூலை, ஜலமூலை, அக்னி மூலை 3மே வந்து இந்த 60 சென்ட்டுக்கு தார் ரோடு முகப்புலேயே அமைஞ்சிருதுங்க. இப்படி தாங்க இந்த காடு நல்ல ஒரு சிறப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு தடவாசிக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாய் மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஜலமூலையில் இந்த ரோடு ஜங்ஷன் ஆகுது, அதையும் உங்களுக்கு பக்கமாக போய் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த 60 சென்ட்டுக்கு உண்டான வாய் மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிற வழியில் இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் தார் ரோட்டுக்கு மறுபடியும் வடக்கு இருக்கிறது ஒரு தோப்பு, பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு. பாருங்கள், சிறப்பாக இருக்குது பாருங்கள். இது பாக்கெல்லாம் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. பாக்கு, வாழை, தென்னை சும்மா அருமையாக இருக்குதுங்க. தோட்டம் நல்ல செம்மண்ணுங்க. இந்த ஏரியாவே வந்துங்க அருமையான செம்மண். அதனால் ஒரு தோட்டம் வந்து பராமரிக்கிற முறையில் தாங்க இருக்குது. இதெல்லாம் சும்மா வந்து ஏதோ இவ்வளோ நாள் நல்லா பிரச்சனைகளை போட்டு வச்சுட்டாங்க. பாவம் தென்னை மரத்தை கூட தண்ணி கட்டாமல், கிணத்து நிறைய தண்ணி கிடக்குது, சர்வீஸ் இருக்குது, மோட்டர் இருக்குது, சுவிட்ச் அமுத்துனா தண்ணி வருது. எல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் வெள்ளாமல் காயறதை பார்த்தா, தென்னை மரம் காயறதை பார்த்தா வாயும் வயிறு வேவுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த 60 சென்ட்டுக்கு உண்டான ஜலமூலை பகுதி இதுதாங்க. ஜலமூலை இது வந்து வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடுங்களா, இது வந்து கிழக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு. இந்த கிழக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு பஸ்போர் ரோடுங்க. பஸ்போர் ரோடு பஸ் ரூட்டுக்கு உண்டான தார் ரோடு. இந்த இடத்துல வந்து 3 ரோடு ஜங்ஷன் ஆகுது, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரியே. இப்படி வந்து
இதுதான் வந்து நம்மளுக்கு ஜல மூலைங்களா. இதிலிருந்து அக்னி மூலையும் வந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்புலேயே வந்துடுது. இந்த லைன் இந்த லைனில் இருக்கிற தென்னை மரம் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தான். அந்த 1 ஏக்கரா முதல்ல பார்த்தோம்ல, அந்த 1 ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தென்னை மரம் தான் இருந்துச்சுங்க. இந்த 60 சென்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மரம் இருக்குதுங்க. ஒரு 20 தென்னை மரம் இந்த 60 சென்டில் இருக்குது. இந்த 60 சென்ட் முழுசுமே 2 பக்கமும் தார் ரோட்டால் நம்மளுக்கு சூழப்பட்டு உள்ளது. இதுதாங்க இந்த காட்டுக்கு, அதாவது 60 சென்ட்டுக்கு உண்டான வாயு மூல பகுதி இதுதாங்க. இந்த அக்னி மூல பகுதி இதுதாங்க. பாருங்கள், பைப் லைன்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. விவசாயமெல்லாம் வந்து அங்கேருந்து மோட்டர் போட்டால் இங்கே வந்து தண்ணி எழுந்துருச்சு ஊற்றி இங்கேருந்து தண்ணி போய் காட்டுக்கு பாயிற மாதிரி நல்லா சிறப்பாக வெள்ளாமை பண்ணின காடு தாங்க. வெள்ளாமை பண்ண தோட்டம் தாங்க. எல்லாம் வந்து ஏதோ ஒரு வாய் பிரச்சனைனால அக்கப்போர் கட்டி கோர்ட்டு கேஸுன்னு போய் நாசமாக போய் கடைசியாக வந்து புத்தி வந்து திருந்தி அப்புறம் கரார் வண்டி அவன் பாட்டுக்கு அவன் போல பார்க்குற இல்லைங்கிறீங்க. நம்ம மனுஷ ஜென்மமே ஒரு ஜென்மமே கிடையாதுங்க. ஒரு வரப்புக்கு உண்டான செலவுக்கு 1 ஏக்கரா விற்று கூட செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த காடு வந்து இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு திசையில் பார்த்துட்ருக்குறோம். முதல்ல நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். வீடியோனோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்படி தாங்க வந்து 1 ஏக்கரா 60 சென்ட், 1 ஏக்கராவுக்கு தனியாக வந்து 16 அடி தடம், 200 அடி தூரத்துக்கு, 150 அடி தூரத்துக்கு, அது ஒரு நல்ல தட்டமாட்டேன். இதில் ஒரு 60 சென்ட் வந்து 2 பக்கம் தார் ரோடு முகப்பில் இப்படி வந்து தென்னை மரத்தோட ஒரு 20 தென்னை மரத்தோட கிணத்துல வந்து சரிபாதி கூட்டோட நல்ல செங்கட்டு செம்மண் பூமி, அருமையான பூமி, சருவு மட்டுமே மேற்கு சருவாக அமைஞ்சிருக்கிறது. வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. அருமையான காடு. இந்த நிலம் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக 1 ஏக்கரா 60 சென்ட் சேர்ந்து மொத்தமாக 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. 1 ஏக்கரா 60 சென்ட் சேர்ந்து 2 பிட்டாக இருக்கிற காட்டை ஒரு எல்லா விளக்கத்தையும் சொல்லிவிட்டேன். கைன்னு எதையும் சொல்லணும். 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம். இருக்கிற 2 பிட்டாக இருக்குதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லித்தானே நாமளும் ரேட்டை குறைக்க முடியும். சும்மா போய் விலை குறைங்கன்னு இன்னும் ஓட்டைன்னு கேட்பாங்க. அதனால் வந்து நாம் இருக்கிற ஓட்டைக்கு சொல்ல வேண்டியது தான். 2 பிட்டாக இருக்குது, மேசருவாக இருக்குதுன்னு ஏதாவது ஒரு சப்ப காரணம் சொல்லித்தான் ரேட்டு குறைக்க முடியும். அதனால் வந்து இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனசுலேருந்து மார்க்கம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்தக்கார மந்தக்கார யாருக்காவது காடு தோட்டம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா திசைக்கும் போகிறேன் வர்றேன். என் கண்ணில் வர்ற காடு தோட்டமெல்லாம் எடுத்து வீடியோவாக பதிவிடுறேன். உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். வீடியோவில் வந்து நம்மளுக்கு நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. நீங்கள் ஒரு வாட்டி சுற்றி வர பாருங்கள். உங்களுக்கு உண்டான விளக்கத்தையெல்லாம் கேளுங்க. எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் பார்ட்டிகிட்ட நேரடியாக போய் விலை பேசிக்கலாம். இந்த புரோக்கர்கிட்ட அங்கே கேட்டு சொல்கிறது இங்கே கேட்டு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். நான் எந்த காடு போய் பார்த்தாலும் முதல் கேள்வியே வந்து காடு பிடிச்சிருந்துச்சின்னா பார்ட்டி வந்தால் பார்ட்டிகிட்ட டைரெக்டாக பேசிக்கலாமான்னு கேட்டுட்டு தான் நான் வீடியோவே போடுவேன். இல்லைன்னா உங்களோட காடு நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிடுவேன். அப்படி தான் நம்ம கணக்கு போயிட்டுருக்குது. ஆண்ட முன்னத்தில் நானும் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை நம்பி எத்தனையோ மக்கள் வர்றாங்க, என்னை நல்லா புகழ்கிறாங்க, வாழ்த்துறாங்க. உங்கள் வாழ்த்துக்கோசரம் தான் நான் இவ்வளோ தூரம் வேலை செய்கிறது. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. காடு அருமையான காடுங்க. கொஞ்சம் சருவு மட்டும்தான் மேற்கு. அதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம நிறைவு கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கெலாம் வந்து இந்த செம்மண் பூமி இவ்வளோ தண்ணி சௌகரியத்தோட தென்னை மரத்தோட தார் ரோடு முகப்புலையெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வந்து நீங்களே யோசிச்சுக்குங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.